இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது அமர்விலே இந்த மாதத்திற்கான புனிதராக சிறப்பான திருத்தூதர்கள் ஒருவரான புனித தோமாவை பற்றியும் அவரின் இந்திய வருகை, அவருடைய இந்தியாவிலே அவர் ஆற்றிய இறைப்பணி, சென்ற இடம், அவர் எவ்வாறு வாழ்ந்தார், எப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரம் கணக்கான மக்களை மனமாற்றினார், அவருடைய மனமாறுதலில் எவ்வாறெல்லாம் மக்கள் ஒரு எழுச்சி பெற்றார்கள், பிறகு எப்படி கொல்லப்பட்டார் என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது சிந்தித்து சில விஷயங்களை நாம் ஆய்ந்து பார்க்க இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை மாற்றுவதற்கும் இறை ஆட்சியை பற்றி இந்த உலக மக்கள் அறிந்து கொள்வதற்கு பற்றியும் அறிந்து கொள்ளவும் நிறைய ஒரு பெரிய கூட்டத்தை அவர் ஏற்படுத்தவில்லை. மாறாக 12 திருத்தூதர்களை அவர் நியமித்தார். அவர்கள்தான் உலகெங்கும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய இறை ஆட்சியின் செய்தியை அறிவித்தார். அதிலே நமக்கு கிடைக்கப்பெற்றவர் ஒரு சிறப்பான ஒரு மனிதர். அவர்தான் நம்முடைய தோமையார், தோமை என்று அழைக்கப்படுகிற தோமையார், திதிம் என்கிற தோமையார். இவர் இந்தியா நாட்டிற்கு வருகை தந்தார். நிறைய பேருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கும், அவர் எப்படி வந்திருப்பார், இந்தியாவுக்கு கப்பல்ல வந்திருப்பாரா அல்லது வேறு விதமாக வந்திருப்பாரா என்றெல்லாம் ஒரு ஐயப்பாடு. ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியம் அல்லது தமிழ் கலாச்சார நூல்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது தமிழர்கள் கிமுவிலேயே பல நாடுகளோடு வாணிப உறவை வைத்திருந்தார், தொடர்புகளை வைத்திருந்தார். குறிப்பாக இத்தாலி போன்ற கிரேக்க நாடு போன்ற நாடுகளோடு அவர்களுடைய வாணிப உறவு அவர்களோடு இருந்தது. எனவேதான் அகநானூரை பற்றி, புறநானூரை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் தலைவன், அதாவது வியாபாரத்திற்காக சென்ற தலைவன் திரும்பி வருவானா என்று ஏக்கத்தோடு இயங்குகிற தலைவியை பற்றிய கவிதைகளும் கருத்துகளும் அதை நாம் படிக்க முடிகிறது. இதெல்லாம் அன்று இவர்கள் சென்றவர்கள் அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியும். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்குதான் நிறைய பேர் துபாயில போய் சம்பாதிக்கிறாங்க அல்லது வேற எங்க ஐரோப்பாவில் போய் வாழறாங்க நினைக்கிறோம். அந்த நாட்களிலேயே இந்த லெமூரியா என்ற கண்டத்திலிருந்து தமிழ் மக்கள் வெகுவாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இந்த இந்திய பெருங்கடலில் வசித்த இந்த மக்கள் கூட்டம் உலகத்தின் பல்வேறு இடங்களோடு தொடர்பில் இருந்தார். எனவே இந்த வாணிபத்தை அவர்கள் கடல் மார்க்கமாக தான் செய்திருக்கிறார்கள். இதற்கு எனவே கடல் போக்குவரத்து என்பது அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் சர்வசாதாரண மக்களுக்கு அது ஒரு பெரிய புதிதானதல்ல. எனவே இந்த தோமையும் இப்படிதான் வந்திருப்பார் என்று நாம் நினைக்கலாம். எனவே தோமையை பற்றி நாம் அதிகமாக யோசிக்கும் பொழுது நமக்கு தோமையார் என்று சொன்னால் உடனே நமக்கு நினைவு வருவது சென்னை, தோமையார் மலை, சாந்தோம் ஆலயம், பேராலயம், இதுதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே அங்குதான் அந்த பேராலயத்தில் இருக்கிற அந்த இடத்தில் தான், அந்த கடற்கரையில் தான் இந்த தோமையார் இறந்த பிறகு புதைக்கப்பட்டார் என்ற வரலாறு இருக்கிறது. அந்த நாம் சொல்லுகிற தோமையார் மலை என்று சொல்லுகிற அந்த மலையில் தான் தோமையார் ஈட்டியால், ஒரு பிராமண மனிதனால் கொல்லப்பட்டார், ஈட்டியால் கொல்லப்பட்டார். எனவேதான் அவருக்கு ஈட்டியின் சாட்சி என்ற இன்னொரு பெயரும் அவருக்கு இருக்கிறது. இதெல்லாம் இந்த தோமையார் இந்த இந்திய வருகை எல்லாம் பற்றி நமக்கு விவிலியத்திலே எந்த ஆதாரமும் இல்லை. விவிலியத்திலே திருத்தூதர் பணியிலே நமக்கு இல்லை. ஆனால் திருத்தூதர் பணியிலே யாக்கோப்பு, யோவான், பேதுரு, பிறகு பவுல், இவர்களை பற்றியெல்லாம் திருத்தூதர் பணி நூல்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எவ்வாறு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் சிறையிலிருந்து வானதூதர் வழியாய் கடவுள் அவர்களை விடுவித்தார், கட்டுண்ட சங்கிலி எல்லாம் எப்படி அவர்களுக்கு அறுக்கப்பட்டது என்பதையெல்லாம் திருத்தூதர் பணி மிக தெளிவாக நமக்கு சொல்லுது. எனவே நீங்க ஓய்வு இருந்தா இன்னைக்கு அந்த திருத்தூதர் பணி நூல் எல்லாமே போய் படிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஆகும். வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக இதெல்லாம் புரியும். ஏனென்றால் எப்படி இந்த திருத்தூதர்கள் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை அல்லது இயேசு அறிவித்த நற்செய்தியை உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள், ஆண்டவரை நம்புகிறவர்கள் விசுவசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு மனமாற்றத்தை அழியுங்கள் என்ற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு நல்கிய பொழுது அதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதை எவ்வாறு அவர்கள் பெந்தகோஸ்தே விழாவுக்கு பிறகு
அந்த நாளில் தான் தூய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்குள் ஒரு வலிமை, அவர்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல், அவர்களுக்குள் ஒரு புதிய எண்ணம், உணர்வுகள் வெளிப்பட்ட அவர்கள் எல்லா இடங்களும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அதான் உண்மை. எனவே ஒரு புதிய உணர்வும் புதிய எண்ணமும் புதிய ஆற்றலும் அவளுக்கு அந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் வருது. அதெல்லாம் திருத்துவல் பணி 1ஆம் அதிகாரத்திலேயே மிக தெளிவாக நாம் பாடிக்கொண்டோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளை எதற்கு இதை நாம் சொல்கிறேன் என்றால், தோமாவை பற்றி இந்த திருத்தூதர் பணிகளில் அல்லது அவருடைய மற்ற பேதுரு கடிதம் எழுதியிருக்கிறார், யாக்கோப்பின் கடிதம் இருக்கிறது, பிறகு பவுலடிகளாரின் கடிதங்கள் நிறைய இருக்கிறது. இதுல நிறைய விஷயங்களை அவளோடு பணியாற்றவர்களை பற்றி நாம் படித்தாலும் இந்த தோமாவை பற்றிய இந்த குறிப்புகள் எல்லாம் இதுல இல்லை. இவையெல்லாம் வேறு விதமாக தான் நமக்கு வழங்கப்படுகிறது. அவற்றிலிருந்து தான் நாம் இந்த தோமாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த அடிப்படையிலே தோமா எப்படி வந்தார் இந்தியாவுக்கு என்றால், அந்த நாளில் நம்ம படிக்கிற வரலாற்றை படிக்கிற பொழுது ஆரியர்கள் இந்தியா முழுவதும் பரவி இருந்தவர்கள் திராவிடர்கள் என்றும், இந்திய நாட்டிலே வாழ்ந்தவர்கள் ஆண்டவர்கள் திராவிட மன்னர்கள் என்றும், வலிமை உள்ளத திராவிட இனம் என்றும் படிக்கிற அந்த வேலை. அதே வேளையிலே இந்த இந்திய நாட்டிற்குள் கால்நடைகளை மேய்த்து கொண்டு வந்த ஆரியர்கள் கைபர் கோலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் வரலாற்றில். அதே போலதான் அதே வழியில் தான் இந்த தோமையாகம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் கால்நடையாக தான் தலைமார்க்கமாக தான் அவர் வந்தார் என்று குறிப்பு சொல்வது. இதெல்லாம் படிக்கும் பொழுது அவ்வாறு வருகிற அவர் வட இந்தியாவில் தான் முதல் தன்னுடைய பணிகளை அவர் செய்திருக்கிறார், முதல் தன் பணிகளை ஆற்றியிருக்கிறார். அங்கும் நிறைய இந்த பிராமண மக்களும் அதை சார்ந்த அவர்கள் நிறைய இந்த முனிவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த பௌத்த துறவிகளும் இந்த முனிவர்களும் தோமையாருடைய வார்த்தையை கேட்டு மனமாறி இருக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கிறிஸ்துவை அறிவித்த மாற்றத்திலே அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 பேர் ஊர்ல நமக்கே தெரியும் இல்லையா, இந்த கூட்டத்துல 10 அதாவது 300 பேர் இருந்தாலும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அது ஒரு கருத்தை எதிர்ப்பதற்கு, ஒரு கருத்தை பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு. ஒரு பங்கு என்று சொன்னால் 95% வந்தாங்கன்னா கூட 5% அந்த பங்கிலே தொல்லை கொடுப்பவர்கள் இருப்பார். இது இயல்பானது. அதே போல இந்த முனிவர்களும் துறவிகளும் இயேசுவினுடைய நற்செய்தியை, இயேசுவினுடைய இறையாட்சியை, அவருடைய உயிர்ப்பை, அவருடைய வாழ்வாதாரத்தை, இப்படி தன்னுடைய நாங்கள் 12 திருத்தூதர்களை இயேசு நியமித்தார், அவர்களில் ஒருவன் தான் நான் கட்டாயம் சொல்லியிருப்பார். தோமை என்று சொன்னால் நமக்கு என்னது, ஒரு சந்தேக பேர் வழி என்னும். தோமை என்றால் அப்படி அல்ல, மாறாக தோமை என்றால் கிரேக்க மொழியிலே ரெட்டையர், அது 2 என்று நாம் பொருள் கொள்ளலாம். அவ்வாறு இந்த தோமை என்ற இந்த பேருக்கு தோமா என்றால் 2 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமே. அவ்வாறு இவர் தோமையார் சந்தேக பேர்வழி என்று அல்ல, எதையும் துல்லியமாக ஆய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்கிறவர். பிரைஸ் தி லார்ட். அது உண்மைதானா, சும்மா சொல்றதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது, பேசுறதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது, தீக்கல்ல சொல்றதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஒருத்தன் சொல்றதை அப்படியே நம்பிக்கிட்டு போய் அதை 10 பேருக்கு சொல்றது கிடையாது. நற்செய்தி போய் சொல்லுவீங்களா? இன்னைக்கு சொல்ற நற்செய்தி குறிப்புகள்லாம் போய் ஒரு 10 பேருக்கு எல்லாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி பாருங்க, இல்லைங்க நடந்த ஒரு தேவையில்லாத ஒரு மூலையில அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அதை போய் எல்லார்ட்டும் பேசுகிறது. இதுதான் நம்ம நடக்குது இல்லையா? ஆக தோமையார் அப்படிப்பட்டவர் அல்ல. எடுப்பிலே காதிலே காற்றிலே வருகிற வார்த்தைகள் எல்லாம் காதிலே போட்டுக்கொண்டு அதை நம்புகிறவர் அல்ல. மாறாக இது உண்மைதானா, இது நிஜமா, இது உண்மையிலே தெளிவானதா, இந்த கருத்து உண்மையானதா, அந்த நிகழ்வு உண்மையானதா என்பதை ஆய்ந்து அறிந்து துல்லியமாக ஏற்றுக்கொள்கிறவர். பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த அடிப்படையிலே நீங்க தோமையார் இல்ல, நாம கூட சொல்லியிருக்கோம், இயேசுவின் அந்த உயிர்ப்பின் காலத்தில், இயேசு கொடுத்த அந்த உயிர்ப்பு காட்சி கொடுத்த அந்த காலத்திலே ஒருவேளை நாம் வாழ்ந்திருந்தாலும் நான் ஆண்டவரை பார்க்கும் வரை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அவரால் பரவாயில்ல, அவரு பாரு ரொம்ப அதுல இருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அவர் என்ன சொல்றார், நான் இயேசுவை நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படி சொன்னாரு தோமையார். என்ன சொல்றாரு, அந்த விழா ஒரு ஈட்டி குத்துற விழா, பெரிய காயம், அந்த காயத்தை என் கையை இட வேண்டும். அவருடைய கரங்கள் எல்லாம் ஆணியால் அடிக்கப்பட்ட கரங்கள், காய தழும்புகள், 1-2 நாள்ல 3 நாள்ல உயிர் தெரிந்தவருக்கு அது மறை வாய்ப்பில்லை.
எனவே அல்லது 10 நாளில் அதை மறைய வாய்ப்பில்லை. அந்த தழும்புகளிலே என்னுடைய விரலை இட வேண்டும். அது பாருங்க, புரிஞ்சுட்டீங்களா? தோமையாரை பத்தி அத்தாட்சி, ஆழமான ஒரு ஆதாரம். அவர் சொல்றாரு பாருங்க, இயேசுவின் விழா, இயேசுவின் கரங்களின் தழும்புகள். எனவே இந்த ஆதாரத்தை நான் பார்த்தால் ஒழிய நீங்கள் பார்த்தவர் இயேசு என்று சொல்கிறவர் நான் நம்ப மாத்திரத்தில் இல்லை. எனவே நான் அவருடைய விழாவில் கையை வைத்து அவருடைய ஆணிகளால் ஆன காயங்கள், தழும்புகளான அந்த கரங்களின் தழும்புகளிலே என் விரலை வைத்து பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவநம்பிக்கையால் அல்ல. அங்க இருக்கிற எல்லாருக்கும், யாருக்குமே அந்த சிந்தனை வரல, யாருக்குமே அந்த எண்ணம் வரல, யாரும் இப்படி யோசித்து பார்க்கல. பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் தான் என்று சொன்னார்கள். அப்ப எம்மாவு சீடர்கள் அப்பத்தை பிட்டு, லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எம்மாவு அனுபவம் அந்த சீடர்களை பற்றி அவர்கள் அந்த அப்பத்தை பிட்டு உண்ணும் போதுதான் இவர் ஆண்டவர் என்று கண்டு கொண்டார்கள். அதை உண்ட பிறகு இயேசு அங்கிருந்து மறந்து விட்டார். இவர்களும் திரும்பி எம்மாவில் இருந்து எருசலேம் திரும்பி விட்டார்கள். அதெல்லாம் நம்ம லூக்கா நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அருமையான ஒரு பகுதி, வாசித்து பாருங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள் இதை படித்தாலே நம்பிக்கை வரும். எப்படியெல்லாம் இயேசு அவரோடு கூட நடந்து போகிறார், வருகிறவர் இயேசுதான் என்று தெரியாமல் அவரோடு இயேசுவின் இறப்பு, பாடுகள், துன்பங்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டு வந்ததும், இயேசு மறைநூலை பற்றி அவர்கள் சொன்ன பொழுது கூட அவர்களின் அகக்கண்களும் ஞானக்கண்களும் மனமும் திறக்கப்படாதபடி மூடி கிடந்ததையும் அவர்கள் நினைத்து வருத்தப்படுகிறார். அவர் மறைநூலை பற்றி சொல்லும் பொழுது கூட நம்முடைய மனம் நெகிழவில்லையா என்றெல்லாம் அவர் சீடர்கள் பேசிக்கொண்டார். அதான் உண்மை. எனவே இயேசுதான் உயிர்த்த ஆண்டவர் தான் உடன் இருக்கிறார் என்று துல்லியமாக அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நடந்து வருகிறவர் ஆண்டவர் தான் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி தோமையார் ஏதோ ஒரு வழிபோக்கனாக யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக மாத்திரம் அல்லாமல், நீங்க எல்லாம் சொல்றீங்க ஓகே, பட் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு, என்ன நான் ஒரு ஆதாரத்தை திரட்ட வேண்டும், அவர் என் ஆண்டவர் தான் என்று சொல்லி அவர் விழாவின் காயத்தில் என் கையையும் அவருடைய கரங்களில் ஆன தழும்பை என்னுடைய விரலையும் வைத்து பார்த்தாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவர் இயேசுவை பார்க்க ஆவலோடு காத்திருந்தார். எனவே அந்த ஐயப்பாட்டை நீக்கினார். இது எல்லாருக்குமே இருந்திருக்கும். தோமையார் சொன்ன உடனே ஆமாப்பா நம்ம எல்லாம் முட்டாளாட்டுங்குது, தோமையார் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பார், எவ்வளவு தெளிவா ஆராயிறாரு பார், எவ்வளவு தெளிவா அவர் சொல்றாரு பார், நமக்கு இந்த சிந்தனை வரலையே, நம்ம பாத்திர மாத்திரத்துல அவர் தான் ஆண்டவர் ஆண்டவர் சொன்னோம். தோமையார் எவிடன்ஸோட பேச விரும்புகிறார் என்று எல்லாரும் சிந்தித்திருப்பார்கள். நம்மை போலல்லாமல் வேறு விதமாக இந்த தோமா யோசிக்கிறார் என்று மற்ற திருத்தூதர்களும் அவரோடு இந்த அன்னை மரியாள் சிந்தித்திருப்பார், நினைத்திருப்பார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தோமையாருக்கு ஏற்பட்டது ஐயம் அல்ல, அவர்களை சூழ்ந்து இருந்தவர்களுக்கு உண்டானதுதான் ஐயம். எனவேதான் தோமா தன்னை ஒரு சந்தேக பேர் வழி என்று அவர் சொல்லிக் கொள்ளவில்லை. தோமாவை நாம் தான் சந்தேக பேர் வழி என்று சொல்லிக் கொள்கிறோம். காரணம், தோமாவின் சந்தேகம், தோமாவின் ஐயம் நம்முடைய ஐயமாக பன்மடங்கு இருந்தது. அதையெல்லாம் தீர்த்து வைத்தவர் தோமா. இயேசுவில் பிரியமானவர்களே, இது ஒரு முன்னோட்டம் தோமையை பற்றி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம். இப்போது சில தெரியாத தகவல்களை, கருத்துக்களை நாம் பார்ப்போம். தோமை இயேசுவை அணுகிய பொழுது ஏறக்குறைய அவருக்கு வயது 29. ஏறக்குறைய எல்லாருமே ஃபாதருங்கெல்லாம் பயிற்சி முடிச்சு குருப்பட்டம் வாங்குற வயசுலாம் 28, 29, ரொம்ப ஏழியா வாங்குறாங்கன்னா ஒரு 27 வயசுல வாங்குவாங்க, அந்த வயது தான். எனவே தோமையும் இயேசுவை அணுகிய பொழுது, இயேசுவோடு இணைந்த பொழுது அவருக்கு வயது ஏறக்குறைய 29. ஆக பாலஸ்தீனத்திலே கலிலேயா, யூதேயா, சமாரியா என்ற பகுதிகள் இருக்கிற பட்சத்தில் இந்த தோமை என்பவர், திதிம் என்னும் தோமை என்பவர் கலிலேயா பகுதியை சார்ந்தவர். இயேசுவை பிலிப்பின் வழியாக அறிமுகம் செய்யப்பட்டு, பிலிப்பு தான் இவரை அறிமுகம் செய்கிறார், இயேசுவோடு இணைகிறார். அந்த காலகட்டத்தில் சிலர் நம்ம கூட இருப்பீங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, மேஸ்திரி வேலை செய்வாங்க, சித்தால் வேலை செய்வாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க, மற்ற எலக்ட்ரிஷியனுக்கு சப்போர்ட்டா உதவியா இருந்து காடி எடுக்கிற வேலை, பைப் அடிக்கிற வேலை தான் செய்வாங்க. பல பல வேலைகளை செய்யக்கூடிய தன்மைகள் கொண்டவர். அதே போல இந்த தோமாவும் ஒரு தச்சு தொழில் செய்தவராக இருக்கிறார். பிறகு அவர் என்ன செய்யறார், அந்த வேலையை விட்டுவிட்டு பிறகு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிருந்தார். எனவே அவர் மற்ற சீடர்களோடு மீன் பிடிக்கிறவராகவும் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
இப்படி தோமை தன்னுடைய அறிமுகத்தை இயேசுவோடு ஏற்படுத்தி கொண்ட பிறகு விவிலியத்தில் கூட தோமையாரை பற்றி இந்த கடைசி உயிர்த்த ஆண்ட உள்ள நிகழ்வுக்கு பிறகுதான் இந்த தோமையை பற்றி சொல்லப்படுகிறது. மற்றபடி அந்த 12 திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் பட்டியலிலே இவர் ஒரு நற்செய்தியிலே 7ஆவதாகவும் இன்னொரு 2 நற்செய்தியிலே 8ஆவது பெயராகவும் அறிவிக்கப்படுகிறார். அதுதான் நம்முடைய இவரை பற்றிய சில விவிலிய குறிப்புகளாக இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பிறகு, இந்த ஐயப்பாடுகளுக்கு பிறகு இயேசு ஆண்டவர் இவருக்கு தோன்றிய பிறகு எல்லாரோடும் தோமாவும் இருந்த அந்த நாளிலே அவருக்கு காட்சி கொடுத்து, தோமையே இனி நம்பவில்லையே, இதோ என்னுடைய கரங்கள், உன் விரலை இட்டு வைத்துப்பார், இதோ என்னுடைய விழாவில் உண்டான தழும்பு, உன் கையை வைத்துப்பார் என்று சொல்லி ஐயன் தீர்த்து, ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அன்பு சகோதரனே, நீ கண்டதால் நம்பிக்கை கொண்டார், காணாமலே நம்பிக்கை கொள்கிறவர் பேறு பெற்றவர் என்ற கருத்தை சொன்னார். அந்த அடிப்படையிலே தோமை கண்டு நம்பினார். நாம் இன்னும் காணாமலேயே நம்பிக்கை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நாம் தோமையினும் பெரியவர்கள், பெரிய நம்பிக்கை உள்ளவர்கள், ஆண்டவரால் பெரிதாக பார்க்கப்படுகிறவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுதான் சூழ்நிலை. இவ்வாறு இருக்க பட்சத்தில் இயேசுவுடைய இந்த உயிர்ப்புக்கு பிறகு நற்செய்தி அறிவிக்க கைபர் போலன் கணவாய் வழியாக வட இந்தியாவிற்குள் நுழைந்த தோமை அங்கிருக்கிற துறவிகள், பௌத்த என்ன சொல்றது, அந்த முனிவர்கள், இவர்கள் எல்லாம் மனம் மாறுகிறார்கள். ஆனால் எல்லாரும் மனம் மாறவில்லை. அங்கும் தோமையை பழி தீர்க்கவும், அங்கும் தோமைக்கு பல இன்னல்கள் சிக்கல்கள் கொடுக்கவும் காத்திருந்தார்கள். இருந்தாலும் தன்னுடைய வல்லமை, ஆண்டவரால் அவருக்கு கிடைத்த ஆற்றல், இவைகளை வைத்து அற்புதங்களை செய்கிறார். பிறகு அவர் மீண்டும் அந்த வட இந்தியாவுடைய பகுதிகளிலே ரொம்ப நாள் அவர் இருக்கவில்லை. போரஸ் மன்னன் என்ற, அந்த போரஸ் என்றால் இவன் கேட்டால் நம்முடைய மகா அலெக்சாண்டர் வந்தபோது கூட போரஸ் மன்னன் இருந்தார். அவரோடு போரிட்டதாக அலெக்சாண்டருடைய வாழ்க்கை குறிப்பை படிக்கிற பொழுது அது கிமு பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த மன்னன்ல மேபி அவருடைய வாரிசாக இவர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மன்னனோடு நெருங்கிய தொடர்பு, அந்த மன்னனுடைய சகோதரனுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது அவனை குணப்படுத்துகிறார். அவனை மீண்டும் அவனுடைய மரணத்திலிருந்து அவனை எழுப்புகிறார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்றோம்? என்னை நம்பிக்கை கொள்கிறவர் என்னை போல் அற்புதங்களை செய்வார், ஏன் என்னை விட பெரிய அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதங்களை எல்லாம் இந்த திருத்தூதர்கள் செய்தார், தங்கள் வாழ்க்கையில அவர்கள் செய்தார். இதெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. எனவே தோமாவும் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே படிக்கிறோம், அதை கண்டுகொள்கிறோம். இவ்வாறு தோமை அந்த மன்னனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி அந்த மன்னனாலும் நிறைய பேர் மனமாறுகிற ஒரு நிகழ்ச்சிகள் உருவானாலும் பிறகு அவர் தென்னிந்தியாவை நோக்கி, குறிப்பாக கேரளாவுக்கு வந்து தன்னுடைய பணியை தொடங்குகிறார். தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு பிறகுதான் கடைசி காலகட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவ்வாறு அவர் கேரளாவிலே பல இடங்களில், மலபார் அந்த பகுதிகளிலே இந்த மார்த்தோமா சர்ச் என்று கூட இருக்கிறது கேரளாவில். அந்த மார்த்தோமா சர்ச் எல்லாம் இந்த தோமையாரால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு இந்த தோமையாரால் மனமாற்றப்பட்டவர்கள், ஆண்டவருடைய நற்செய்தியை தோமையின் வழியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மார்த்தோமா சர்ச்சையை சார்ந்த அந்த குழுவினர் இன்னும் இருக்கிறாங்க. மார்த்தோமா சர்ச்சையை சார்ந்தாங்களா, மார்த்தோமா சர்ச்சைன்னு சொல்லுவார்கள். அதுல அவங்களுக்கு பெருமை. இயேசுடைய திருத்தூதன் வழியாக நாங்கள் நற்செய்தி பெற்றுக் கொண்டோம், நேரடியாக தோமா எங்களை நற்செய்தியால் மாற்றியவர், ஆட்கொண்டவர் என்ற ஒரு பெருமை. நாங்கள் எல்லாம் அபிரகாமின் மக்கள், நாங்கள் எல்லாம் தாவீதின் வழிமரபினர் என்று சொல்லிக் கொள்வதிலே இஸ்ரவேல் மக்கள் பெருமை கொள்வது போல இந்த கேரளத்து மக்கள் நாங்கள் எல்லாம் மார்த்தோமா சர்ச்சையை சார்ந்தவர். காரணம், நாங்கள் தோமாவால் நேரடியாக மனமாற்றப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். யோசிப்பார். அதுதான் அங்கே பல இடங்களிலே, ஒவ்வொரு இடத்திலும் பல இடங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள், 1500 பேர், 1800 பேர், 1100 பேர் என்று அவர் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தாரோ அங்கெல்லாம் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார்கள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஏறக்குறைய தோமாவால் மனமாற்றப்பட்டவர்கள் ஏறக்குறைய 27 லட்சம் பேர் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆனா காலப்போக்கிலே இதெல்லாம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கும் பல்வேறு போராட்டங்களை இந்த கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ பணியாளர்கள், ஆண் பெண் பணியாளர்கள் சந்திக்கிறார்கள்.
அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும். எனவே தோமை உடைய ஆற்றலும் தோமையாருடைய வார்த்தைகளும் அங்கே அந்த கேரளத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அங்க கூட சில வேளைகளில் நம்பாதவர்கள் தோமைக்கு சவால் விடுகிறார். தோமையும் அவர்களுக்கு சவால் விடுகிறார். நீங்கள் வைத்திருக்கிற இந்த விக்கிரங்களா, அது உண்மை உள்ள என் கடவுளா, என் ஆண்டவருடைய வார்த்தைகளா என்ற போராட்டம்லாம் இருக்குது. அப்பொழுது எப்படி எலியாவின் காலத்திலே கடவுளுக்கும் யாவே இறைவனுக்கும் கடவுளுக்கும் மற்ற வாகால் கடவுளுக்கும் போட்டிகள் நடந்தது, அதே விதமான ஒரு போட்டி இந்த கேரளா மக்கள் மத்தியிலே நடக்கிறது. எனவே அப்பொழுது துணிந்து அங்கே ஒரு முடிவு எடுக்கிறார்கள். ஒரு தண்ணீரை ஒரு நிலையிலிருந்து எடுக்க வேண்டும். தண்ணீர் எடுக்கிற இடத்துல மீண்டும் அந்த தண்ணீர் கூடக்கூடாது. பாருங்க, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுக்கணும்னு ஆயிடும், தண்ணீர் திரவம் ஒன்று கூடிடும். இருந்தாலும் அந்த தண்ணி எடுத்த இடத்துல பள்ளமாவே இருக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, அவ்வாறு எடுக்கப்பட்ட தண்ணீர் வானத்தை நோக்கி வீசும் பொழுது அந்த தண்ணீர் எங்கே பூமியை நோக்கி வராமல் அப்படியே இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால். இது உன் கிறிஸ்து ஆண்டவர், உன்னுடைய இயேசு ஆண்டவர், உன்னுடைய உயிர்த்த ஆண்டவர், இந்த இறையாட்சி பற்றி அறிவித்த ஆண்டவர், என் ஆண்டவர் உயிர்த்தார் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த இறைவன் இதை செய்வாரா? செய்தால் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மற்ற விக்கிரங்களை வணங்கியவர்களால் அதை சாதிக்க முடியவில்லை, அதை செய்து காட்ட முடியவில்லை. ஆனால் தோமையார் இந்த விஷயத்தை செய்து காட்டுகிறார். அங்க இருக்கிற எல்லா மக்களும், அந்த கேரளத்து மக்களும் அதை கண்டு மனம் மாறுகிறார்கள். எல்லாரும் மனமாறி இயேசுவை விசுவசித்து செய்தார். இது நிறைய அற்புதங்கள் அவர் மட்டும் செய்தாராம். இது விவிலியத்தை தாண்டி நாம் சொல்லுகிறது. இது நம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா? இது ஏதோ ஒரு கதையா இருக்கலாமோ, அல்லது புனைவு கதையாக இருக்கலாமோ, அல்லது வழிமரபாக சொல்லப்படுகிற ஏதோ ஒரு நிகழ்வாக இருக்கலாமோ, கதையாக இருக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாடு யாருக்கு? எல்லாருக்கும். திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே ஒரு திருத்தூதர் என்ன செய்கிறார்? பேதுரு என்ன செய்கிறார்? திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. திருத்தூதர் பணி நூல்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளவை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடு என்ற பேசலாம். யார் இவனை சொல்றாரு? அவர் காலையில ஜெப வழிபாட்டிற்காக ஆலயத்திற்கு போகும்போது முற்றத்திலே கால் பிறவிலேயே ஊனமாக இருந்த ஒருவன் பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த பேதுரு ஏதாவது போடுவாருன்னு, ஐயா காசை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறான். ஆனா பேதுரு சொன்னார், பொன்னும் வெள்ளியும் என்னிடம் இல்லை, உன்னிடம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, ஆனால் நாசரேத்து இயேசுவின் பெயரால் நான் ஆணையிடுகிறேன், சொல்லுகிறேன், எழுந்து நீ நடந்திடு. பிரேசலாம். இது பேசி நம்முடைய திருத்தூர் பள்ளியிலே நாம் படிக்கும். இது நடந்த உண்மை. இதேதான் தோமையும் எல்லா அப்போஸ்தலர்களும் சென்ற இடங்களெல்லாம் செய்தார்கள். இன்னொரு தகவல் நான் பல மறைவுரைகளிலும் சொல்லியிருக்கிறேன். அதாவது இயேசுவை பின்பற்றி இந்த சீடர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? கொலை சாவு. சாதாரண சாவல், வயதாகி சாவறதில்ல, நோய்வாய்ப்பட்டு சாகல, எல்லாருமே கொலை செய்யப்பட்டாங்க. எல்லாருமே வேற சாட்சிகளாக மறித்தார். பிரேஸ் தி லார்ட். யோசிப்பார், எவ்வளவு ஒரு துன்பகரமான ஒரு வாழ்வு, எவ்வளவு ஒரு துன்பமான ஒரு மரணம். இந்த மரணத்தை தான் எல்லா அப்போஸ்தலர்களும் சந்தித்தார்கள். எல்லாரும் அதைதான் ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்காக சாகவும் துணிந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோமே, இதுதான். எனவே இந்த தோமையாரும் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தான் கடைசியிலே சந்திக்கிறார். இயேசு அன்பானவர்களே, இந்த கேரளத்து பகுதியிலே இவையெல்லாம் முடித்து விட்ட பிறகு அவர் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னை மயிலாப்பூர் இன்னைக்கு போனா கூட அங்க யாரு இருப்பாங்க? நிறைய கரெக்ட். வின்சென்ட் ஐயா சூப்பரா சொல்றாரு. அந்த ஏரியாலாம் ரிச்சா ஓட்டிருப்பாரு. வின்சென்ட் ஐயா கரெக்டா சொல்றாரு. அந்த பகுதி முழுவதுமே பிராமணர்கள் ஆட்சி செய்கிற, பிராமணர்கள் குடியிருக்கிற ஒரு ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி. கபாலீஸ்வரர் கோவில் என்று சொன்னால் மிக ஃபேமஸ் அந்த பகுதியிலே, பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்துக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற ஒரு இடம் அந்த இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தை தான் இவர் தேர்வு செய்கிறார். அங்குதான் போய் முதலிலே இந்த நற்செய்தி பணியெல்லாம் ஆரம்பிக்கிறார். அங்கே ஏராளமானவர்கள் மனம் மாறுகிறார். யாரு? மற்ற பிற சமயத்தை சார்ந்தவர்கள், பிராமணர்கள். இவருடைய நற்செய்தி அறிவிப்பை கேட்டு எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அதிலே ஒரு பூஜாரி என்ன செய்யறான், இவரை எப்படியாவது படித்து இருக்க வேண்டும் என்று செத்து போன தன் மகனை புதைத்து விட்டு, இந்த தோமைதான் என் மகனை கொன்று விட்டான் என்று ஊரறிய போய் சொல்லுகிறான். கத்தி கூப்பாடிடுகிறான். அப்பொழுது அவரெல்லாம் சூழ்ந்து கேட்ட பொழுது தோமை அந்த புதைக்கப்பட்ட அந்த பையனுடைய சிறுவனுடைய அந்த புதைக்கப்பட்ட இடத்திலே போய் சென்று அவர் ஜெபித்து புதை உண்டிருந்த அந்த சிறுவனை உயிரோடு எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதான் நடந்தது. ஆக செத்து போனவன் அன்று இயேசு யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, 4 நாள் ஆகிவிட்டது ஆண்டவரே, நாற்றம் எடுக்கும் என்று சொன்ன கல்லறையில் புதைக்கப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு கல் புரட்டி சீரிடப்பட்ட அந்த கல்லறையை புரட்டி விட்டு செத்து போய் நாட்டம் எடுத்து அழுகி போன அந்த லாசரை உயிரோடு எழுப்பிய ஆண்டவருடைய வல்லமைக்கு நிகராக இங்கே மண்ணிலே புதை உண்ட அந்த சிறுவனை தோமை எழுப்புகிறார். அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்படி எல்லாம் ஆற்றலோடு வல்லமையோடு செய்தவர்களுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த ஈட்டியின் மாடு. எனவேதான் இந்த தோமையை ஈட்டியின் சாட்சி என்றும் நாம் அழைக்கின்றோம். எனவே தோமை இப்படி பல்வேறு மனிதர்களை தன் வாழ்விலே மனமாற்றினார். அவர்களுக்கெல்லாம் ஒரு இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு வாழ்வை அவர்களுக்கு இயேசுவை நம்பி அவர்களுடைய ஆசி பெறுகின்ற ஒரு வாழ்வை அந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்தார். இப்படிதான் தமிழகத்திலும் இந்த திருச்சபை பரவியது, கிறிஸ்துவ நற்செய்தி பரவியது. அவர் அதிகமாக குடியிருந்த பகுதியாக நாம் இன்றைக்கு சொல்லுகிற சைதாப்பேட்டை. நிறைய பேர் சென்னையை போய் பார்த்திருப்பீங்க, சென்னையிலேயே வாழ்ந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு கூவம் ஆறு மாதிரி ஆறு ஓடும், பெரிய ஆறு. அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி சைதாவது சின்ன மலை என்ற ஒரு மலை இருக்கு. இன்னும் கோவில் இருக்கிறது. தோமையார் கட்டிய அந்த சிற்றாலயமும் இருக்கிறது என்று சொல்கிறார். அங்கேதான் தோமையார் குடிகொண்டிருந்ததாகவும் இவர்களுக்கு அஞ்சியதால் உயிர் மிரட்டல் இவர்கள் விடுத்ததால் அவர் ஆபத்து என்று கருதிதான் அந்த தோமையார் மலை என்று சொல்கிற பரங்கி மலைக்கு அவர் சென்று அங்கே குடியேறியதாகவும் வரலாறு, இவரை பற்றிய வரலாறு சொல்கிறது. அங்குதான் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை ஈட்டியால் குத்தி ஒரு பிராமணன் அவரை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகள், எது இப்படி இருந்தாலும் இவர் மட்டுமல்ல, திருத்தூதர் கூறியிருவரை ஆதாரப்பூர்வமாக நற்செய்தியிலே நம்முடைய விவிலியத்திலே நாம் அதெல்லாம் பார்ப்பது மிக நல்லதாக இருக்கும். படிப்போம். திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரம் 1 அப்படி வாசிங்க. ஏரோது இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டுதான் அவர்கள் எகிப்திலே போய் குடியிருந்தவர்கள் மீண்டும் அங்கே வந்து நாசரேத்திலே குடியேறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது ஏரோதுடைய மகன்களில் ஒருவன். இவனும் அதே வேலையா செய்யலாம், துன்புறுத்துகிற, வேதனைப்படுத்த, எல்லாமே அரசியல், எல்லாமே அரசியலுக்காக. அதுக்கு தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க, வாசிங்க. யோவானின் சகோதரரான யாக்கோப்பு, இங்க வந்து யாக்கோப்பை பழித்து இருக்கிறார்கள். யாக்கோப்பை இந்த ஏரோது வேதனைப்படுத்த கொலை செய்கிறான். பாருங்க, வாளால் அந்த ஏரோது இந்த யாக்கோப்பை கொலை செய்கிறார். புனிபோச்சு, தலை வெட்டுண்டு இவரும் சாகிறார், வாளால் வெட்டி இவரும் சாகிறார். யாரு? யாக்கோப்பு, திருத்தூதர் உருவான யாக்கோப்பு, யோவானுடைய சகோதரர். இவரும் இறக்கின்றார். இங்கதான் புரிஞ்சுட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்தவன் ஒருவனை தலை வெட்டுண்டி சாகப்பட்டு வாளால் வெட்டியதை கண்ட யூதர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை கண்டு அவன் தொடர்ந்து என்ன பண்றான்? பேதுருவையும் சிறைப்படுத்துகிறான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள், பிறகு அந்த கைது செய்யப்பட்ட நாள், பாஸ்கா விழா. இந்த விழாலாம் யூதர்களுக்கு முக்கியமான விழா. இந்த நாளிலே இந்த குழப்பத்தை, சிக்கல்களை வைத்து விடக்கூடாது. பிறகு பொறுமையாய் இதை விசாரித்துக் கொள்ளலாம். இந்த பாஸ்கா விழா முடிந்த பிறகு என்று அவரை சிறைப்படுத்தும்படி சிறையில 4 பேர் காவலை போட்டு 4 குழுக்களை போட்டு சங்கிலியால் வைத்து கட்டுண்டு அவரை காவலில் வைத்தான் இந்த ஏரோது. அதை தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா 6வது வசனத்துக்கு பிறகு அவ்வாறு கட்டுண்ட பிறகு எவ்வாறு கடவுளின் தூதுவர் இந்த பேதுருவை சிறையிலிருந்து விடுவித்தார், அந்த சங்கிலிகள் எல்லாம் எப்படி சுக்குநூறாக போனது என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நோட்டிலே குறித்து வைத்துக் கொண்டவர்கள், அது விவிலியத்திலே பார்க்கிறவர்கள், இதை வீட்டிலே போய் நீங்கள் படித்து பார்க்கலாம். இப்படி இந்த திருத்தூதர்கள்
ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பெயரால் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டேதான் இருந்தார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இன்னொருவர் நம்மை பார்த்துட்டு நம்ம அடுத்தது தோமையுடைய கருத்துக்களை நாம் முடிவுக்கு அல்லது திருத்தூதர்கள் எப்படி தங்களை முழுமையாய் அர்ப்பணம் செய்தார்கள், எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து செத்தார்கள், சாகவும் துணிந்தார்கள் என்பதோடு நாம் இந்த கருத்துரைகளை முடித்துக் கொள்ளலாம். எனவே அடுத்ததாக திருத்தூதர் பணி 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். திருத்தூதர் பணி 28 8வது வசனம். அவர் பேர், அது அந்த நபருடைய பேர் காய்ச்சலினாலும். ஒரு மனிதர், அந்த மனிதனுடைய தகப்பனால் காய்ச்சலாய் கிடக்கிறார். நோயுற்று கிடந்த ஒரு மனிதரை பவுல் அந்த இடத்துக்கு போறார். எப்படி போறார் பிறகு சொல். திடீரென்று போய்விடவில்லை. பவுல் அப்படியாக அங்கு அந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், நான் குணப்படுத்துகிறேன் என்று சொல்லவில்லை. இந்த மனிதர் தான் அவரை, பவுலடிகளாரை அங்கே வரவேற்கிறார். எந்த சூழ்நிலையிலே வரவேற்கிறார், உபசரிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இறையடியார் என்பவர் எப்படிப்பட்டவர், ஒரு இறையடியார் அவருடைய பாதங்கள் எப்படி புனிதமானவை, இறையடியாருடைய வாழ்க்கை எப்படி ஒரு மற்ற பிற மனிதனுடைய வாழ்க்கையிலும் உன்னதமானவை என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. அன்று கண்ட இந்த மக்கள் எல்லாம் இந்த இறையடியார்களை எப்படி போற்றினார்கள், எப்படி அவர்களை உபசரித்தார்கள், எப்படி அவர்களை தங்கள் இல்லங்களில் வரவேற்றார்கள் என்பதை தான் இந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது. யூபிலியூ என்ற அந்த மனிதனுடைய தகப்பனார் நோயுற்றிருக்கிறார். நோயுற்றிருந்த அந்த மனிதரை பவுல் சந்திக்கும் அந்த யுபிலியூ என்ற அந்த மனிதனுடைய இல்லத்தில் தான் பவுலடிகளார் வரவேற்கப்படுகிறார். எப்படி வரவேற்கப்படுகிறார் நான் தொடர்ந்து சொல்றேன் பிறகு. எனவே அவ்வாறு என்ன செய்யறார் பார்ப்போம். வாசி. அவர் மேல், அந்த நோயுற்றிருந்தவர் மேல் இந்த பவுலடிகளார் தன் கைகளை வைக்கின்றார். இறைவனிடம் வேண்டி அவரை நலமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். இந்த பவுலடிகளார் இந்த வேலை செய்யறாரா? இவங்க எல்லாமே பவுலடிகளார் பிற்காலத்தில் இயேசுவோடு வாழாதவர், இயேசுவை அவருடைய நற்செய்தியை எதிர்த்தவர். அவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் பவுலடிகளார் சவுலுடைய மனமாற்றம், சவுல் பவுலாய் மனமாறிய நிகழ்வு 9ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக திருத்தூதர் பணி நூலிலே சொல்லப்படுகிறது. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதான் மொத்தமா சொல்றேன். தொடக்கத்தை இந்த திருத்தூதர் பணியை இன்றைக்கு நீங்கள் வாசித்தால் இந்த திருத்தூதர்கள் எப்படியெல்லாம் இயேசுவுக்காக, இயேசுவின் நற்செய்தி அறிவிப்புக்காக சிறைப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், வெட்டுண்டு சாகடிக்கப்பட்டார்கள், எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார்கள், சிறையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். ஸ்டான் சுவாமிலாம் இன்னைக்கு வட இந்தியாவிலே அந்த ஏழை மக்களுக்காக போராடிய, மலைவாழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி அவர் எப்படியெல்லாம் அவர் அலகழிக்கப்பட்டார், சிலையிலே துன்பப்பட்டாரோ இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாலே நடந்தது. எனவே இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அல்லது மீட்புக்கு எதிரான, கடவுளுடைய உரிமை வாழ்வுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் இன்றைய அளவும் தொடர்கிறது. அதற்கு அருட்தந்தை ஸ்டான் சுவாமி, ஒரு இயேசு சபையை சார்ந்த குரு, தமிழகத்தை சார்ந்த ஒரு தமிழன், அவர் ஒரு முக்கிய சாட்சியாக திகழ்கிறார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படியெல்லாம் துன்பப்படுத்தி இதைவிட பன்மடங்கு கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் தான் இவர்கள். இவ்வாறு இந்த யுபிலியூ என்ற இந்த மனிதனுடைய தகப்பனை இந்த பவுலடிகளார் குணப்படுத்துகிறாரு. எப்படி அங்க போகிறார்? அந்த 28ஆம் அதிகாரத்தை நம்ம வாசத்தை, 27ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தா புரியும். இவர்கள் எல்லாம் பவுலடிகளால் கைதிகளோடு நாடு கடத்தப்படுகிறார், வேறு இடங்களுக்கு கப்பலிலே அழைத்து செல்லப்படுகிறார், கைதிகளோடு கைதிகளாய் இவரும் பயணிக்கின்றார். அவ்வாறு பயணம் செய்யும் வேளையிலே மிகப்பெரிய ஒரு புயல் காற்று வீசுகிறது, பேரிடை மழை பெய்கிறது, கப்பல் அலகழிக்கப்படுகிறது. எனவே ஒரு மண் திட்டு போன்ற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்து மாலுமிகள் அங்கே ஒதுங்கலாம் என்று நங்கூரத்தை பாய்ச்சி தன்னுடைய கப்பலின் போக்கை எல்லாம் திருப்பி அவர்கள் அங்கே செல்லும் பொழுது இந்த கப்பல் அந்த மண் திட்டிலே போய் மோதி நின்று விடுகிறது. மோதி நின்றாலும் முன்பகுதி நன்றாக இருந்தாலும் இந்த அலைகளாலும் பேரலைகளாலும் இந்த கப்பலுடைய பின்பகுதி இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சுக்குநூறாய் ஆகி எப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்க? கைதிகள் எல்லாம் கையை கட்டி போயிருப்பாங்க, கட்டிதான் போயிருப்பாங்க. எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு உல்லாசமா முடியாது.
எல்லாம் இல்ல. ஒரு அந்த காலத்து சில படங்களை பார்த்தா தெரியும் அவங்க எப்படி சில நேரங்கள் அந்த கப்பல்களை அந்த படகுகளை இயக்குவதற்கு துடுப்புகளோடு கட்டுண்டும் அவங்க துடுப்புவார் அதோட கட்டப்பட்ட அந்த துடுப்புகளை அவங்க இயக்கிட்டே இருக்கணும். இந்த கைதிகள் தான் அந்த துடுப்புகள் எல்லாம் இயக்கி அந்த கப்பல்களை அந்த படகுகளை எல்லாம் இயக்குவார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் தான் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருப்பார்கள். பவுலடிகளாரும் அவர்களோடு ஒருவராக செல்கிறார். எனவே அந்த கப்பல் உடைப்பட்டவுடன் என்ன செய்யறாங்க? அதை காவல் காத்த காவலர்கள் அந்த கைதிகள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக கொலை செய்கிறார்கள். எல்லாரும் கொலை பண்றாங்க, கண்டவங்களா பார்க்கறவங்க கொலை பண்றாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த நூற்றுவ தலைவன் ஒருவன் இந்த பவுலடிகளாரை காப்பாற்ற விரும்புகிறான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார். எனவே தோமா இந்தியாவிற்கு வந்தார். ஒருவேளை அவர் வந்ததற்கான விவிலிய ஆதாரங்கள் நமக்கு இல்லாமல் போகலாம். எனவே தோமாவை பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லை, கட்டுக்கதைகள் என்று சொல்லி நாம் ஒதுக்கிவிட முடியாது. எனவே இவரோடு இருந்த மற்ற திருத்தூதர்களுடைய சாட்சிய வாழ்வு, யாக்கோப்பு கொலை செய்யப்பட்டு திருத்தூதர் பெண் உள்ளே இருக்கிறது, பவுலடிகளார் துன்புறுத்தப்பட்டது, ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டது, பிறகு இந்த பவுலடிகளார் சிறை செய்யப்பட்டது, வதம் செய்யப்பட்டது, துன்பப்படுத்தப்பட்டது, இதெல்லாம் இதிலே எவ்வாறெல்லாம் கொடுமை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் திருத்தூதர் பெண் மிக தெளிவாக இந்த சாட்சியத்தை வைத்து தோமையின் வாழ்வின் சாட்சிகளும் உண்மை உண்மை உண்மை. அவர் பட்ட எல்லா துன்பங்களும் உண்மை. ஈட்டியால் குத்தி அவர் சாகடிக்கப்பட்ட பிறகு சாந்தோம் என்ற அந்த ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தினுடைய அந்த பகுதியிலே அங்கே புதைக்கப்பட்டார் என்றும், சாந்தோம் என்றால் தோமை என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் அன்பு சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சாந்தோம் ஆலயம், அந்த பரங்கிமலை, சின்னமலை, இவையெல்லாம் இந்த தோமையார் வாழ்ந்த கால் தடங்கள் பதித்த நற்செய்தி அறிவித்த சென்னையின் பிரதான பகுதிகள் இன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்காக தன்னையே முழுமையாய் தியாகம் செய்த இந்த பவுலடிகளாரை போல ஒருவேளை ஈட்டியால் கத்தியால் வெட்டுண்டு சாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காக வாழுகின்ற, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்கிற நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்வை நோக்கிய பயணத்தை நாமும் தோமையை போல் ஆண்டவரை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு திருத்தூதர்களை போல் அவர்களை விசுவாசம் கொண்ட முதல் கால கிறிஸ்தவர்களை போல் நாமும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம், அவர்களை விசுவாசம் பெற்றுக் கொள்வோம். அந்த விசுவாசத்தினால் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆன்மாவை காத்துக் கொள்வோம். அழிந்து போகிற இந்த உலக அல்ல, ஆண்டவர் இயேசு சொன்ன இறையாட்சியின் நகரமான இறையாட்சியான அழியாத அந்த நிலை வாழ்வுக்கு நம்மை உட்படுத்திக் கொண்டு அந்த நிலை வாழ்வில் நாம் என்றும் மகிழ்ந்திருக்க, என்றென்றும் அழியாத அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வோம். இந்த தியானம், இந்த ஜெபம், இந்த வாய்ப்பு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். தோமையின் வாழ்வு, அவருடைய ஈட்டியின் அந்த சாட்சி நமக்கும் ஒரு மாட்சி அளிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.